எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்லா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நம்ம 2020 இந்த சபைக்கு உள்ள வந்து ஆராதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் தந்தபடியால ஆண்டவருக்கு தொடர்ந்து ஸ்தோத்திரத்தை எடுப்போம். கர்த்தர் நல்லவரா இருந்தா நீங்க பார்க்காத ஆட்கள் யாரா இருந்தீங்கன்னா அவங்கள பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க இந்த வருஷம் சொல்லுங்க. ஆமென். தேவக்கரம் இருப்பதாக. இந்த நேரத்துல நம்ம மத்தியில ஊழியர் தாமஸ் என்பவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. எங்களுடைய ரிலேட்டிவா இருக்கிறாங்க. ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் கர்த்தருடைய ஒரு சிறு கிரீட்டிங்கோட வார்த்தையை அவங்க சொல்ல இருக்கிறாங்க. அதுக்கு பின்பாக காணிக்கைக்குள்ளவும் வார்த்தைக்குள்ளவும் கர்த்தருடைய பந்திக்குள்ளவும் போகிறோம். பிரதர் தாமஸ். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தோடு கூட சேர்ந்து 4 மாவடியில ஊழியங்களை பல வருடங்களாக செய்து கொண்டு வந்தாங்க. இப்ப தனியாய் கர்த்தருடைய ஊழியங்களை செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Praise Lord. Hallelujah. Hallelujah. நேரம் அதிகமாக கொடுக்கப்படவில்லை. இருந்தாலும் நான் இங்கே கத்தார் தேசத்துக்கு வரும்பொழுது நான் ஜெபித்து தான் வந்தேன். ஆண்டவரே, இங்கே வரும்போது என்னை பயன்படுத்துங்க, கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிவிக்க வேண்டும் என்று கடந்த வாரத்தில் வேர்ட் ஆஃப் காட் சர்ச்சில் அறிவிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த வாரத்தில் உங்களோடு கூட தேவன் சொன்ன ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். நேரம் அதிகம் இருக்கபடியால் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Peter chapter 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாங்க ஜெபித்துட்டு வரும்போது எனக்குள்ள ஒரு ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, அநேகருடைய வாழ்க்கையில ஒரு கவலை. நாம நினைக்கலாம் எல்லாரும் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி நாம நினைக்கலாம். ஆனா ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம், நிறைய பேருடைய மைண்ட்ல டிப்ரெஷன், கவலை, எதை குறித்த ஒரு கவலை. அந்த கவலை நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியல, சரியான காரியங்களை கவனிக்க முடியல, செய்ய முடியல. நான் சீக்கிரமா போறேன், வேகமா போறேன், நம்மளுக்கு நேரம் இல்லை. எப்படி இந்த கவலையிலிருந்து நம்ம மேற்கொள்வது, இந்த கவலையிலிருந்து நம்ம எப்படி விடுபடுவது என்பதை குறித்து நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். சின்ன பிறந்த பிள்ளையிலிருந்து நம் மரணத்திற்கு போகிற வரைக்கும் நம்மளுக்கு என்னதுதான் கவலை தான். அப்படிதானே? யாருமே எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஏதோ ஒரு கவலை என்ன செய்யுது, நம்முடைய வாழ்க்கையில வருது. அந்த கவலைகளை மேற்கொள்ளணும். அப்படிதான் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம். அந்த 20ஆம் அதிகாரத்தை முழுவதுமே நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்க. நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து அங்கே போடப்பட்டு இருக்கிறது. ராஜா அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? ராஜா அப்படின்னா அவருக்கு எந்த குறையுமே இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்மளை யாரா வைத்திருக்கிறாரா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ராஜாவிற்கு ஒரு சோதனை, ஒரு போராட்டம். நான் சீக்கிரமா போகிறேன். அந்த ராஜாவுக்கு விரோதமாய் 3 தேசத்து மக்கள் என்ன செய்யறாங்களாம், படையெடுத்து வர்றாங்களாம். எத்தனை பேர் வராங்களாம்? 3 தேசத்து மக்கள். சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையிலுமே ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல, பல பிரச்சனைகள் நம்மளை என்ன செய்யுது, சூழ்ந்து கொள்ளுது. சில வேளைகள் நம்முடைய வேலையில நிரந்தரமா இருக்குமா, நம்முடைய வேலையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, நம்முடைய ஊர்ல விட்டு வந்த குடும்பங்களை பத்தின ஒரு கவலை, ஏதோ ஒரு கவலை நம்மை தாக்கி கொண்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த நாளிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3லயும் ஒரு விடுதலை தரப்போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். இப்போ பாத்தீங்கன்னா இந்த யோசபாத் ராஜாவிற்கு ஒரு சோதனை வருது. 3 தேசத்து மக்கள் என்ன செய்யறாங்க, படையெடுத்து வர்றாங்க. அப்படித்தானே? 3வது வசனத்தை பாத்தீங்கன்னா அதுல என்ன போடப்பட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு பயந்து ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை அறிவித்தான். ஆமென் சொல்லுங்க. அந்த ராஜா என்ன பண்றாரா, முதலாவது யூதாவெங்கும் ஒரு உபவாசத்தை அறிவிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வருதுன்னா, நம்ம முதலாவது என்ன செய்யணுமா, உபவாசம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்துல வந்து உட்காருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வசனங்களா நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவர் வந்து ஆண்டவர்கிட்ட புலம்புறாரு, ஆண்டவரே, நாங்க யாருக்கும் எந்த தீமையும் செய்ததில்லை, ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லி. நீங்க அது வீட்டுல போய் நீங்க தொடர்ந்து வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 13வது 14வது வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா,
அவர்கள் யூதா கோத்திரத்தோட எல்லா குடும்பத்தில் உள்ள பெண்கள், மனைவிகள், குழந்தைகள் முதல் கொண்டு எங்க வந்துட்டாங்களாம்? அந்த உபவாசத்துக்கு வந்துட்டாங்க. யாருமே என்ன செய்யல, விடுபடல. நான் நிறைய காரியங்கள் சொல்லணும்னு நினைச்சேன், நேரம் இல்லாத காரணத்தினால சீக்கிரமா நான் முடிக்கிறேன். நம்முடைய குடும்ப ஜெபத்துல சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கணவன் சொல்லுவாங்க, எனக்கு வேலை நிமித்தமா வெளியில போக வேண்டியது இருக்குது. மனைவி சொல்லுவாங்க, எனக்கு நான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்திருக்கேன், எனக்கு அலுப்பா இருக்கு. பிள்ளைகள் சொல்லுவாங்க, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும். ஏதோ ஒரு காரணம் சொல்லி நம்ம என்ன செய்யறோம், குடும்ப ஜெபத்துல இருந்து ஒரு விலகுறோம். இவங்க எல்லாரும் ஆண்டோடைய பாதத்துல வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு போராட்டம், நீங்க என்ன பண்றீங்க? உபவாசம் இருந்து ஜெபம் பண்றீங்க, ஆண்டோட பாதத்துல உட்கார்றீங்க. அப்ப ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார், அப்படிதானே? அதுல 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்கே ஒருவரிடத்துல கர்த்தருடைய ஆவி இறங்கினது. ஆமென் சொல்லுங்க. நீங்க எப்போ ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, உங்கள் பிரச்சனைகள், உங்கள் கவலைகள் இருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கடந்த வருடத்துல இருந்த மாதிரி இல்ல. கடந்த வருடத்துல நீங்க நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கலாம், நிறைய ஏதோ ஒரு வியாதிகள் இருந்திருக்கலாம். ஆனா இந்த வருடத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15வது வசனத்துல ஆவியானவர் பேசுகிறார். பின்பாக இதுல இருந்து வாசிக்கலாம். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆவியானவர் பேசுகிறாரு. சில வேளைகள் ஆவியானவர் நம்மோடும் கூட பேச முடியும். ஒரு ஊழியர் மூலமாகவோ இல்ல வேத வசனத்தின் மூலமாகவோ கர்த்தர் உங்களோடு கூட இடைபட முடியும். அங்க சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. ஆமென் சொல்லுங்க. இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை இதுதான். இன்றைக்கு நீங்கள் காண்கிற அந்த பிரச்சனைகளிலிருந்து, அந்த போராட்டங்களிலிருந்து, அந்த வியாதிகளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 16வது வசனத்துல, நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போங்கள். நாம சில வேளைகள் நினைக்கலாம், ஆவியானவர் சொல்லிவிட்டாரே, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. சில வேளைகள்ல ஆவியானவர் பேசுவதை நாம் தெளிவாய் கேட்கிறதில்லை, அப்படிதானே? இப்ப நீங்க போன்ல பேசிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்க மட்டும் டக டக டகான்னு பேசிட்டு வச்சிட்டீங்கன்னா ஆப்போசிட்ல இருந்து பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னு என்ன செய்யாது, தெரியாது. ஆண்டவருடைய பாதத்தில் நீங்க அமர்ந்து இருக்கும் போது ஆவியானவர் பேசுவதை நாம் தெளிவா என்ன செய்யணும், கேட்கணும். நாளைக்கு நீங்கள் புறப்பட்டு போங்கள்னா போகணும். இந்த யுத்தம் உங்களுடையதில்ல, தேவனுடையது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னா சும்மா இருக்கணும். சும்மா இருங்கள்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நீங்கள் புறப்பட்டு போங்கள்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. இங்க யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் 3 தேசத்து மக்கள் படையெடுத்து வரும்பொழுது ஆவியானவர் அவர்களோடு பேசுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் தெளிவாய் பேசிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க வீட்டுல இருந்து தெளிவாய் வாசிங்க. 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் அதிகாலமே எழுந்து என்ன செய்யறாங்களா, அந்த வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஊழியக்காரர் என்னோட சொன்ன வார்த்தை, வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி. சங்கீதம் 91ல சொல்லுகிறது, பகலிலே பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு காலையிலயும் சுத்தி வரான், மத்தியானத்திலயும் சுத்தி வரான், ராத்திரிலயும் என்ன செய்யறான், சுத்தி வரான். நம்ம எப்படியாவது விழுங்கிடலாமா, நம்ம எப்படியாவது என்ன செஞ்சிடலாம், மடங்கடித்து விடலாமா அப்படின்னு. பிசாசுடைய முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா, நம்முடைய சோர்வடைய பண்ணிட்டோம்னா என்ன செஞ்சிடலாம், ஈஸியா வீழ்த்திடலாம். நம்முடைய மனது சோர்வடைந்துட்டு வைங்களேன், நீங்க எவ்வளவுதான் பெரிய பலசாலிகளா இருந்தாலும் உங்க மனசு சோர்வடையிட்டுன்னா உங்களால எந்த காரியமும் முழுமையா என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா, ஃபாலோ பண்றீங்களா? சரி. இப்போ இந்த யோசபாத் ராஜாவிற்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் அவளுக்கு விரோதமாய் புறப்பட்டு போங்கள். இந்த அதிகாலமேங்கிற வார்த்தையை நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம எப்போதுமே அதிகாலையில் எழுந்து ஜெபிப்போம். ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களை வைப்போம். ஆண்டவர், எனக்கு இந்த வேலையில பிரச்சனை, இந்த வேலையை கிடைக்கணும், எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த கார் வேணும், இந்த வீடு வேணும், அப்படிலாம் நிறைய கேட்போம். அதற்கு முன்பதாக நீங்க ஏர்லி மார்னிங் காலையில ஒரு 1 to 3 மணிக்குள்ள எழுந்து ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கணுமா? எவ்வளவு நேரம்? ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்னா,
அந்த நாளுக்கு வேண்டிய கிருபைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மைண்ட்ல ஆயிட்டா? எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்? கிருபைக்காகவும் பாதுகாப்புக்காகவும். ஏன்னா முதல்ல நீங்க அவருடைய கிருபைக்குள்ள என்ன செய்யணும்? வந்துடணும். அவருடைய பாதுகாப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க யாரையும் என்ன செய்யலாம்? ஈஸியா ஜெயித்து விடலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது அவருடைய கிருபைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்ன செய்யுங்க? ஜெபிங்க. காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம நேற்று தான் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டோமே, இன்னைக்கு நாம ஏன் திரும்பியும் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆனா வேதமே சொல்லுகிறது காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்குதுன்னு சொல்லுது. அதனால நம்ம காலை தோறும் அவருடைய கிருபைகளுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்கணுமா? சரி, ஓகே. அப்படியே அடுத்தது நம்ம வரலாம். 21வது வசனத்தை பாத்தீங்கன்னா, யுத்த காலத்துக்கு வந்துட்டாங்க. யுத்த களம்னா எல்லாருக்கும் தெரியுது இல்ல? யுத்த களம் எல்லாம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு வார் நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு டெசர்ட் மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க. அது மாதிரி ஒரு வனாந்திரமான இடத்துக்கு என்ன செய்றாங்க? சண்டை போடுறதுக்கு வராங்க. வரும்போது பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல, பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? யுத்த காலத்துக்கு நின்னுட்டு ஒரு ராஜா சொல்றாரு, எல்லாரும் வரிசையா நின்னு அல்லேலூயா கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள்னு பாட்டு பாடுங்க அப்படின்னு. இப்ப நம்மளா இருந்தா நம்ம என்ன நினைச்சிருப்போம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை இல்ல, 3 தேசத்து மக்கள் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமா வர்றாங்க. இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கவலை நம்முடைய வாழ்க்கையில் நெருங்கி வரலாம். நம்ம பண்ண வேண்டியது எல்லாம் என்னது? அவரை துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளால துதிக்க முடியாது. அந்த கவலையை வச்சுட்டு உங்களால துதிக்க முடியுமா? அவ்வளவு ஒரு பிரச்சனையை உங்க மைண்ட்ல வச்சுட்டு உங்களால துதிக்க முடியுமா? அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம பண்ற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு சில கவலையை மாத்திரம் நம்ம என்ன செய்யறோம்? அவர் மேல வைக்கிறோம். ஒரு சில கவலையை நம்ம உள்ளத்துக்குள்ளே என்ன செஞ்சுக்கிறோம்? வச்சுக்கிறோம். அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறது இல்ல. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்ப பாருங்க, யோசபாத் ராஜா அந்த அவர்களுக்கு விரோதமாய் பதிவிருந்த, அவங்களுக்கு விரோதமாய் வந்த அந்த தேசத்து மக்களுக்கு இடையே என்ன செய்றாரு? பாட்டு பாடுறதுக்கு ஒரு கொயர் டீமை என்ன செய்றாரு? ரெடி பண்ணுறாரு. அவங்க பாடி துதி செய்ய தொடங்கின உடனே அடுத்தது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணியிருந்தால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைய நாளில உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, கவலை, வியாதி உங்க மைண்டை போட்டு நீ ஆட்கொள்ளலாம். நீங்க அந்த கவலையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவங்க மேல கவலையை வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க ஃப்ரீயா என்ன செய்யலாம்? அவரை துதிக்கலாம். ஆமென் சொல்லுங்க. நீங்க துதிக்க 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 அந்த எரிகோ கோட்டையெல்லாம் தகர்ந்து விழ போகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாதியில இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மைண்ட் உங்களை தாக்கினாலும், உங்க மைண்ட்ல டிப்ரெஷன் இருந்தாலும் சரி, அவர் அந்த கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சுட்டு நீங்க ஃப்ரீயா துதிச்சீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் என்ன செய்யறோம்? மாறிவிடும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளில உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த 3லயும் ஒரு விடுதலை தருவேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்போ உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சிட்டாருன்னு வைங்க. இப்போ இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்துட்டார். 3 தேசத்து மக்கள் வந்து படையெடுத்து வந்தாங்க. வரும்போது அவர் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே என்ன செஞ்சது? ஒரு விடுதலை கிடைச்சது. அதுக்கப்புறமா நம்ம இப்போ உங்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்துட்டான்னு வைங்களேன். இதே போல ஒரு பிரச்சனை உங்களை தாக்கி இருக்கிறது, நீங்களும் உபவாசம் பண்றீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்துட்டான்னு வைங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? நான் முடிக்க போகிறேன். கடைசி ஒரே ஒரு வசனம். நன்றி சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 26வது வசனத்தை பாத்தீங்கன்னா, 4ஆம் நாளிலே பராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம்
அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில அநேக கவலைகள் இருக்கலாம், எங்கள் வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம். ஆவியானவரே, இந்த நாளிலே தேற்றரவாளனாய் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயம் முழுவதிலும் தேவ மகிமை, தேவ பிரசன்னம் கடந்து வந்திருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாசித்த பிரகாரத்தின்படி அவர்கள் துதி செய்ய தொடங்கின உடனே அவர் ஒருவருக்கொரு வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகள், எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற இந்த வியாதிகள், எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற இந்த போராட்டங்கள், ஆவியானவரே, நாங்கள் துதி செய்ய தொடங்கின உடனே எல்லாம் எரிக கோட்டைகள் நிர்மூலமாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஆவியானவரே, நம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் நிரப்புவீராக. தகப்பனே ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இந்த நாளில் கர்த்தர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் சார்ல்ஸ் அண்ட் பாஸ்டர் அவர்களுக்கும், உங்கள் பாஸ்டர் டேவிட் அவர்களுக்கும், சபையின் ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. God bless you. ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. There shall be